ஹலோ. சொல்லுடா, ஆடிஷன் என்னாச்சு? இந்த வாட்டியும் போச்சுடா மச்சி. என்ன பண்ணேன்னு தெரிலடா. ஏய், கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னியாடா? அப்படிதான்டா நான் நினச்சேன். ரெக்கமெண்டேஷனில் வேற எவனும் எடுத்துட்டாங்கடா. விட்றா, நெக்ஸ்ட் ஆடிஷன்ல பாத்துக்கலாம். இல்லை மச்சி, 2 வருஷமாக எங்கே ஸ்டார்ட் பண்ணேனோ அங்கேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பேசாமல் நான் ஐடி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. நல்ல முடிவுடா. சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன ப்ரோ, இன்டர்வியூவா? இல்லை. எனக்கு இன்டர்வியூ தான். எத்தனாவதுன்னு கேளுங்க. எத்தனாவது? 44வது. ஓ, ஆமா, நீங்க? நான் இப்போ பேசுகிற சுச்சுவேஷனில் இல்லை ப்ரோ, ப்ளீஸ். சாரி. சினிமானா உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? எப்படி தெரியும்? சினிமா மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ஒருத்தனை இப்படி உடைச்சு உட்கார வச்சு. எவ்வளோ உடஞ்சாலும் விட மனசு இல்லையே. மனசை திருப்திப்படுத்துற எதையும் அவ்வளோ ஈஸியா விட முடியாது. சினிமா மேலே காதலை வச்சுட்டு நீங்கெல்லாம் ஏன் ஐடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சீரியஸா தெரியல ப்ரோ. வீட்டில் என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க இப்போ. ஸோ எனக்குள்ளேயே அப்படியே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல். அதெல்லாம் பார்த்தா நாம பண்ணணும்னு நினைக்கிறத என்னைக்குமே பண்ண முடியாது ப்ரோ. கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கும்போது கஷ்டமா இல்லையா ப்ரோ உங்களுக்கு? இருக்கும் ப்ரோ. இந்த காசு இருக்கிறவன் எல்லாம் தேவையில்லாம ஏதாவது பேசி விட்டு போயிடுவானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல சமாளிக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? இந்த காசு இருக்கிறவன்லாம் அவனோட நல்லா இருக்கிறவனுக்கும் அவனோட நிறைய ஜெயிச்சவனுக்கும் ஜால்ரா அடிக்க தான் தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணாலுமே நம்மளை விட மேலதானே ப்ரோ இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? இதில் முழுசாக நம்ம தப்பு எதுவுமே இல்லை. இயர்ஸ் போக போக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூட்டிகிட்டே தான் போகுது. அதை ஜெயிச்சவன் ஏற்றுக்கவும் மாட்டான், பவரில் இருக்கிறவன் பொறுப்பு ஏற்றுக்கவும் மாட்டான். நம்மள மாதிரி புலம்புறவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் ப்ரோ. நம்மள ஒருத்தன் அந்த பவர்ல வர வரைக்கும் இங்க இது எதுவுமே மாறாது ப்ரோ. ஆனால் உங்களை மாதிரி இறங்கி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கட்ஸ் வேணும் ப்ரோ. கண்டிப்பாக இந்த டிசிஷன் எடுத்தனால நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. கூட இருந்தவங்கலாம் விட்டு போயிருப்பாங்கல்ல. பிடிச்சது எல்லாமே கிடைச்சிடாது இல்ல. ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு பிடிச்சு வைக்கிறது கஷ்டம். வலிக்கலையா விட்டு போகிறப்போ? விட்டு போற வழி நிரந்தரம் இல்லை ப்ரோ. அதை ஏத்துக்கிற மன வலிமை தான் ரொம்ப தேவை. கனவு பழிக்கிற வர காதல் காத்திருக்காதுல்ல. கனவை விட காதலுக்கு பொறுமை வேணும் ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ? எல்லாத்தையுமே விட்டுறலான்னு இருக்கேன் ப்ரோ. விட்டுட்டு போனால் எதுவும் மாறும்னு நினைக்கிறீங்களா? பிடிச்ச இடத்த விட்டுட்டு போகிற எந்த இடமுமே பிடிக்காத இடம் தான் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க இப்ப 45வது இன்டர்வியூல செலக்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு நிம்மதி இருக்குன்னு தோணுது. அந்த நிம்மதி நிலைக்காது ப்ரோ. எப்படி சொல்கிறீங்க? லாஸ்டா எப்ப நல்லா தூங்குனீங்க நீங்க? ரொம்ப நாள் இருக்கும் ப்ரோ. கண்ணை முன்னாலே தூக்கம் தவிர எல்லாமே வருது. உங்க இடத்துல இருந்திருக்கேன். இப்போ உங்களை விட மோசமான இடத்துல இருக்கேன். ஆனால் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது ப்ரோ. ஒரு வயசு மேல எல்லாமே கஷ்டம்தான். வேற வழி இல்லை. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண கூட நமக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம கிட்ட ஒரு டீம் இருக்காது. நாமளும் அமைச்சுக்கிட்டாதான் உண்டு. நல்லா இல்லை ப்ரோ. ஆனால் நீங்கள் குவிட் பண்ணுறது நல்லா இல்லை. உங்களை மாதிரி ஆட்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் என்னைய மாதிரி ஆட்கள் ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி இதே மாதிரி தான் உடஞ்சி உட்கார போகிறீங்க. ஆனால் அதனால எதுவும் மாற போகிறது இல்லையே. எப்பெல்லாம் எல்லாத்தையும் விட்டு போலாம்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்து என்னை திருப்பியும் ஓட வைக்குது. ஹலோ. எஸ், ஓகே, ஐ வில் பி தேர் டுமாரோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன ப்ரோ, 45? ஆமாம் ப்ரோ. குட் லக் ப்ரோ. சீக்கிரம் பார்க்கலாம் ப்ரோ. ஷுவர்.
ஒரு விஷயமோ ஒரு ஆளோ அது எவ்வளோதான் நம்மளை பிடிச்சி வச்சுருந்தாலும் அதை விட்டு போகிறதும் போகாததும் நம்ம கையில் தான் இருக்குது. நான் போகிறேன், நீங்கள் விட்டுறாதீங்க.